ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ரேஷன் பருப்பில் இட்லி சாம்பார் எப்படி ஒரு 10 நிமிஷத்தில் வைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ரேஷன் பருப்பை வந்து நல்லா 2 வாட்டி 3 வாட்டி கழுவி குக்கரில் எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட ஒரு 4 வெங்காயம், 3 தக்காளி, 2 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், மஞ்சத்தூள், உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ நம்ம கழுவி வச்ச பருப்பில் வந்து 2 ஸ்பூன் சாம்பார் பொடினா நாங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாத்தூளை தான் நான் சொல்கிறேன். 2 ஸ்பூன் போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு வெங்காயம், தக்காளி எல்லாம் பெரிய பெரிய பீஸாக 2-3 அரிஞ்சு அதில் போட்டுக்குங்க. நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா பொருளையும் குக்கரில் ஒன்றாவே போட்டு அந்த பொருளெல்லாம் பருப்பு, வெங்காயம், தக்காளி எல்லாமே வந்து முழுகிற அளவு தண்ணி ஊற்றுங்க. தண்ணி அதிகமாக ஊற்றுனீங்கன்னா விசில் வரும்போது பொங்கி வரும். பாருங்கள், நான் எல்லாத்தையும் வந்து ஒன்றா போட்டுக்கிட்டு அது முழுகிற அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். ரேஷன் பருப்பு தானேன்னு அலட்சியப்படுத்த தேவையில்ல. அதே சமயம் எப்போவுமே வெங்காயம் தக்காளி சட்னி, பொட்டுக்கடலை சட்னின்னு சட்னியே அரைச்சி கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. இது மாதிரி சாம்பார் வச்சு தரும்போது கூட 2 இட்லி சேர்த்தே சாப்பிடுவாங்க. பாருங்கள், குக்கரில் போட்டு அடுப்பில் வச்சு 3 விசில் விட்டுக்கிட்டால் போதுமே. 3 விசில் விட்ட உடனே விசில் போன உடனே குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள். எல்லாம் சேர்ந்து நல்லா குக் ஆகிருக்கும். விசில் போன உடனே திறங்க. நல்லா குக் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ என்ன செய்கிறீங்க, ஒரு மத்து வச்சு அதை நல்லா கடைஞ்சி விட்டுக்குங்க. சாம்பார் வந்து தண்ணியாக வேணுன்றவங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை கெட்டியாக தான் வந்து சாப்பிட பிடிக்குன்னா கெட்டியாக கூட நம்ம வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், நான் வந்து கடைஞ்சி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கிட்டேன். எனக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணுன்றதுனால நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா ஒரு 2 நிமிஷம் திரும்பவும் அடுப்பில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஹீட் ஆகிற மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு வானலை வச்சு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு தாளித்து ஊற்றுங்க. திரும்பவும் கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். இங்கே பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குது. இதை வந்து இட்லிக்கு சாப்பிட்லாம், தோசைக்கு சாப்பிட்லாம், பொங்கலுக்கும் சாப்பிட்லாம். டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எல்லாத்துக்குமே இதை தொட்டு சாப்பிட்லாம். நான் வந்து வெண்பொங்கலுக்கு தான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். எங்கள் வீட்டில் வெண்பொங்கலும் சாம்பாரும் தான் இன்றைக்கி டிஃபனு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ரேஷன் பருப்பு தானேன்னு நினைக்க தேவையில்ல. இங்கே பாருங்கள், நான் வந்து பொங்கலுக்கு சாம்பார் வச்சுருக்கேன். நான் வந்து சாம்பார் கொஞ்சம் தண்ணியாட்டம் வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கட்டியாக கூட வச்சுக்கலாம். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.